இனிய காலை வணக்கம். பொள்ளாச்சி வட்டத்தின் 148வது அமர்வில் சிலுக்கு தேவதை என்ற நூலை அறிமுகம் செய்ய வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த புத்தகம் எனக்கு வந்து சேருவதற்கு முன்னையே பொள்ளாச்சி இலக்கிய வட்ட தலைவர் அவர்கள் அம்சப்பிரியா அவர்கள் உங்களுக்கு அடுத்து ஒரு தேர்வு தயாராகி கொண்டிருக்கிறது, ஒரு புத்தகம் வரும், அதை படித்து சிறப்பான தேர்வாக எழுத வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். 2 நாளில் புத்தகமும் வந்து சேர்ந்தது. ஆனால் நான் புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு 1 வாரம் ஆகிவிட்டது, வெளியூர் வேலை சென்றதால். திருப்பி வந்து அந்த தபால் கவரை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு அதிசயத்தக்க புத்தகமாக நான் அதை யோசித்தேன். பெயர் சிலுக்கு தேவதை, அட்டைப்படம் குழந்தையின் படம். பொதுவாக சிலுக்கு என்றாலே எல்லாத்துக்கும் தெரியும், நடிகை விஜயலட்சுமி அவர் புனைப்பெயர் தான் சிலுக்கு. ஒரு சிறந்த சோலைமாயவன் கவிஞர் சோலைமாயவன் கூறியது போல அவர் ஒரு சிறந்த ஆளுமையை ஒரு கவர்ச்சி நடிகையாக சித்தரித்து காலப்போக்கில் அவர் வந்து வரலாற்றில் கவர்ச்சி நடிகை என்ற பெயரோடவே மறைக்கப்பட்டு விட்டார். அப்படியாக இந்த புத்தகத்தில் பார்க்கப்படும் பொழுது சிலுக்கு தேவதை என்ற அட்டைப்படம் ஒரு குட்டி தேவதை எதையோ எழுதி கொண்டிருக்கிறது. எல்லோருக்குமே பொதுவாக பெற்றவர்களுக்கு தகப்பன்மார்களுக்கு குட்டி தேவதை மிக அதிசயம். எல்லா வீட்லேயும் பெண் குழந்தைகள் வந்து அப்பாவுக்கு அவ்வளோ செல்லமாக இருப்பாங்க. அப்படியாக இதிலும் ஒரு சிலுக்கு தேவதை என்ற 2ஆம் கதையை வந்து திரு ஆசிரியர் நிலாமகன் அவர்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். இதில் வரக்கூடிய 7 கதைகளிலுமே அந்த கதையை வாசிக்கப்படும் பொழுது அந்த கதாபாத்திரமாகவே வாழ்வதாக எழுதியிருக்கிறார். அதுதான் இதில் மிகச்சிறந்த விஷயம். நமது புன்னைப்பூ ஜெயக்குமார் முதல் கதையை படித்தல் பிதித்த நிகழ்ச்சியில் கூறும் பொழுது அப்பட்டமான சில உண்மைகளை வந்து அதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதை அவர் கூறினார். உண்மைதான். அந்த முதல் கதை காளிதாசும் கண்ணதாசும் என்ற கதையில் வந்து கதாபாத்திரங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தொடங்கி பின்னர் குடும்ப உறுப்பினர் அல்லாத ஒருத்தர் முடித்திருக்கிறார். அவர் புன்னைப்பூ ஜெயக்குமார் சொன்ன மாதிரி அவர் கடைசியில் ஒரு அழகான ட்விஸ்ட், அது ஒரு அருமையான ட்விஸ்ட் வச்சுருக்கார். இருதயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கார் அந்த கண்ணதாசும் காளிதாசும். முதல் தொடக்கத்தில் பாட்டி வந்து தன்னுடைய பையனை பற்றி புகழ்ந்து பேசுவது, அது எல்லா வீட்லேயுமே இருக்கிறதா. என்னுடைய மகன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எல்லா அம்மா தாய்மார்களுமே வந்து தன்னுடைய குழந்தையை வந்து புகழ்ந்து பேசுவாங்க. அடுத்த பாத்திரத்தில் பார்க்கும்பொழுது மனைவி, அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துலையுமே ஒரு கணவனை வந்து எந்த மனைவியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன் பிள்ளைகிட்ட ஆகட்டும் மற்றவங்ககிட்ட ஆகட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார் நூலாசிரியர். தன்னுடைய மகன் வந்து இப்போ இந்த கால சூழ்நிலையிலையும் சரி அந்த காலத்து சூழ்நிலையிலும் சரி ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து தனது தந்தையை மகன் பார்க்கக்கூடிய பார்வை வேறு. தான் தந்தையாகும் வரை ஒரு தந்தையை மகன் பார்க்கக்கூடிய பார்வை வேறு விதமாகத்தான் இருக்கும். அப்பா எதை சொன்னாலும் பிடிக்காது. அதே மாதிரி பொண்ணுங்க பாருங்க, அம்மா எதை சொன்னாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. இது வந்து காலப்போக்கில் இன்று வரை இந்த இவ்வளவு நவீன காலத்திலையும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த காலத்தில் பேச மாட்டாங்க, அப்பா கண்டா அந்த பகுதியில் பேசவே மாட்டாங்க, அவங்க பாட்டில் தலை குத்திட்டு போயிடுவாங்க. அம்மா கிட்ட பொண்ணு சண்டை போடுவாங்க. அது எல்லாம் அந்த காலத்துலேயும் இந்த காலத்து வரைக்குமே
அது இருக்குது, எல்லா குடும்பத்துலையும் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்பா கிட்ட வந்து இவர் பேசிக்கவே மாட்டார், கண்ணதாசன் பேசிக்கவே மாட்டார். அம்மா எந்த ஒரு புகாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்மா கிட்ட மட்டுமே பேசிட்டு கண்ணதாசன் போயிடுறார். ஒரு நாள் இவங்களுக்குள்ளே நம்ம ஜெயக்குமார் சார் சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். காலையில் சண்டை போடுவாங்க, சாயங்காலம் சேர்ந்துக்குவாங்க. அதுதான் கணவன் மனைவி வாழ்க்கை. அந்த சண்டை நிரந்தரமாக தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் கடைசியில் அது பிரிவினையில் போய் முடிஞ்சிடும். அதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காத அளவுக்கு ஒரு குடும்பத்தை நகர்த்தக்கூடிய திறமை வந்து கணவன் மனைவியிட்டம் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த சிறுகதையில் அவர் தெளிவுபடுத்துகிறார். சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் மகன் வந்து பேசுகிறதே இல்லை, கடைசி வரைக்கும் பேசாமையே போயிட்டுருக்கார் கண்ணதாசன். அப்புறம் இந்த அம்மா ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அழுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அது அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த அப்பா வந்து அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறார், எல்லாம் உட்காந்து அம்மா மக்கா ரெண்டே சாப்பிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சொல்கிறார், அப்பா வந்து சொல்கிறார், ஏதோ நடந்துருச்சு, அதை நினச்சிக்கிட்டு ஏன் அழுதுகிட்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக அந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த அம்மா வந்து இது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், பையனுக்கு தெரியாது. இந்த அழுதுகிட்டே அந்த அம்மா என்ன போடுறாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனை மற்றொரு பெண்ணுக்கு விட்டு கொடுக்க விரும்புவதில்லை. இதுதான் இந்த ஒரு 4 வரியில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த அப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. ஏதோ கல்வி பருவத்திலேயோ பால பருவத்திலேயோ ஒரு காதல் இருந்திருக்கிறது. அந்த காதலை இப்போத்தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. இது மகனுக்கு தெரியாது. அம்மா அது சொல்லாமே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. எதாச்சியாக இவர் புனைப்பூ ஜெயக்குமார் சார் சொன்ன மாதிரி அது கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போகிறார். நல்லா நீட்டாக பேண்ட் ஷர்ட்டு போட்டிருந்தவர் வேட்டி கட்டிட்டு வெளியில் போகிறாரு. பேண்ட் ஷர்ட்டு போட்டு வெட்டிட்டு போகிறார். அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு போகிறார். இதை அவங்க மாமா தச்சையில் என்ன பண்ணுறாரு பார்த்துட்றாரு, எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்றாரு. இவர் வந்து ஒரு தேவாலயம் பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில் போய் இவர் உட்கார்ந்துருக்கார். இந்த விஷயத்தை வந்து இதுதான் மனிதன் வந்து அடுத்தவங்க பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளாக திரிச்சிடுவாங்க. தன்னுடைய விஷயத்தை காட்டிலும் அடுத்தவங்க பிரச்சனை பேசும் பொழுது ஒரு காரணத்தை வந்து 10 காரணமாக திரித்து விடுவார்கள். அது மாதிரி அவங்க அம்மா அந்த மாமா ஒரு பெரிய ஆதங்கத்தோடு வந்து கண்ணதாசனை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. இங்கே வா, உங்கள் அப்பா பண்ணுற வேலையை பாரு, இங்கே வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. காட்டுறதுக்காக போகிறார். இங்கேயே நின்றுக்கிறேன், நீ போய் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வா. பல முறை வந்து இவர் அந்த செயல்பாட்டை பார்த்த மாதிரி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணதாசனை அனுப்பி வைக்கிறார். அந்த கண்ணதாசன் வந்து தன்னுடைய அப்பா செயல்பாடுகளையும் அவரும் ஒரு சிறிது தூரத்திலிருந்து அந்த கேட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த இருதயம் அந்த அம்மா அந்த கேரக்டர் எப்படி கேட்டிங்கன்னா டெய்லி அந்த சர்ச்சுக்கு வருவாங்க, சர்ச்சை கூட்டி விடுவாங்க, போயிடுவாங்க. எதேச்சியாக இவர் இந்த காளிதாஸ் என்ன பண்ணுவார்னா ஒரு பொட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறார். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிரச்சனையில் அந்த இருதயத்தோட கணவரை வந்து பிரிஞ்சு போயிட்டார். அந்த அம்மா வாழ வழியிலையோ என்னமோ அந்த கேரக்டரை வந்து நம்ம நிலா ரசிகன் வந்து மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார், இன்டெப்த்தாக அதை சொல்லலை. அப்போ அந்த கேரக்டர் இருதயம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அந்த அம்மா வந்து இவர்கிட்ட சாப்பாட்டை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு யார்கிட்டும் பேசுகிறதில்ல, போயிடுறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. சம்பவம் அதாவது கண்ணதாசன் வந்து அவங்க அப்பா செயல்களை பார்க்கப்படும் பொழுது இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அழுதுக்குண்டான காரணம் இப்பொழுது தான் அந்த கண்ணதாசனுக்கு புரிய வருகிறது. அவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு ஆள், ஒரு தகப்பன், தன்னுடைய பார்வையில் கம்பீரமாக இருந்த ஒரு ஆள் இவ்வளவு இலகிய மனம் உடையவரா அப்படிங்கிறத யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய காவலாளி மூலமாக, வாட்ச்மேன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறார், கண்ணதாசன் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை இந்த அளவுக்கு நம்மளுடைய அப்பா வந்து இவ்வளவு மனப்பாங்கு பெற்றவர், அதாவது முன்ன ஒரு காலத்தில் இருந்த காதலை தொலைத்து விட்டு தனது அம்மா கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காரு. அப்போது இந்த பார்வையில் அந்த இருதயத்தையும் வந்து தன் அம்மாவாகவே பாவிப்பதாக இந்த கதையை மிக சிறப்பாக முடிந்திருக்கிறார்.
ஆசிரியர் நிலாமகன். இந்த முதல் சிறுகதை வந்து இப்படியாக முடிந்து விடுகிறது. அடுத்தது இரண்டாவது சிறுகதை சிலுக்கு தேவதை. ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெண் குழந்தைக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் சம்பவங்களை வந்து சிலுக்கு தேவதையில் சொல்லியிருக்கார். அப்போ சிலுக்கு தேவையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம யோசிக்கும் போது சிலுக்கு தேவதை அப்படின்னு சொன்னால் ஏதோ சிலுக்கு பற்றி நம்ம பெரிய கட்டுரையாக எழுதியிருப்பார், ஏதோ ஒரு சிறுகதையை எழுதியிருப்பாருன்னு நம்ம யோசிக்க தோணும். உள்ளே போகும்பொழுது இந்த அட்டை படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குட்டி தேவதையை பற்றி தான் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பெண் குழந்தையும் வீட்டில் என்ன சேட்டை பண்ணோம், என்ன குறும்பு பண்ணோம், அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அம்மாவை எப்படி லேகிடி பண்ணுவாங்க, இதெல்லாம் வீட்டில் இருக்கும். அந்த அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவங்கள டென்ஷன் பண்ணி அவங்களுடைய கோபத்தை இவங்க பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சிலுக்கு தேவதையாக இதில் ரொம்ப வர்ணித்து எழுதியிருக்கார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு பள்ளியில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக போயிடுறாங்க. இவர் ஒரு தந்தையாக, ஒரு பாசமிகு தந்தையாக அந்த குழந்தையை கொண்டு போய் பள்ளியில், ஏன்னா இதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டக்கூடிய கால நிர்ணயம் 15 நிமிடங்கள். இந்த 15 நிமிடங்களை சொல்லிவிட்டு நம்ம வெளியில் போகணும், எல்லாமே கவர் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு கதையும் நம்ம பற்றி பேசணும்னு சொன்னாலும் ஒவ்வொரு கதையுமே 15 நிமிடம் பேசலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கார். அதை வாசிச்சிங்கன்னா தான் தெரியும், உணர்வுபூர்வமாக வாசிக்கணும், அதான் அந்த கதாபாத்திரமாகவே மாறி வாசிக்கணும். ஒரு சிலுக்கு தேவையில் வந்து அந்த குட்டி பாப்பா, அந்த ஃபேமிலி, அப்பா அம்மா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய உரையாடல், பிரச்சனை, சண்டை அப்படிங்கும்போது நம்ம அந்த காட்சி முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கதையை ஒரு கதையவே 15 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எழுதியிருக்கார். ரெண்டாவது, அந்த கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க அந்த சிலுக்கு தேவதையை. இவர் விட்டுட்டு டாட்டா கட்டிட்டு வந்துடுறாரு. வரும்பொழுது ஒரு காட்சியை பார்க்குறாங்க. எப்படி காட்சியை பார்க்குறாருன்னா, ஒரு குழந்தை பேக்கை தூக்கி தோளில் போட்டு போகுது. பின்னாடி அந்த அப்பா வந்து அந்த குழந்தைகிட்ட எப்படி ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கெஞ்சிக்கிட்டே போகிறார். அது யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும், அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த வரம் கிடைக்கும், பாக்கி யாருக்குமே கிடைக்காது. இதே ஒரு கணவர் இடத்துல போய் பின்னாடி போய் ஒரு மனைவி இடத்துல போய் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா சொல்லிட்டு போனேன், எனக்கு போயா நீ போயா நான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா பாட்டில் போயிடும். ஆனால் தன்னுடைய குழந்தைகிட்ட அப்படி பண்ணவே முடியாது. அதை சமாதானப்படுத்த வரைக்கும் அந்த ப்ளீஸ்மா சொல்லி தான் ஆகணும். அப்படி கொண்டு வந்து அந்த இரண்டாவது கதையை வந்து மிக சிறப்பாக முடிச்சிருக்கார். மூன்றாவது கதையை பார்த்தீங்கன்னா சர்க்கரை. இது எல்லா அலுவலகத்துலேயும் ஆஃபீஸ்லேயுமே நடக்குங்க. எல்லா ஆஃபீஸ்லேயுமே சர்க்கரை மாதிரி பேசுகிற ஒரு ஆள் இருப்பார். ஆனால் எந்த காரியமே நடக்காது அவர்கிட்ட. அதில் ஒரு 3 கேரக்டர், 4 கேரக்டர் கொண்டு 5 கேரக்டர் கொண்டு வர்றார். அதாவது முதல் கேரக்டர் வந்து சாரதின்னு ஒருத்தர், மூர்த்தின்னு ஒருத்தர், சங்கர்னு ஒருத்தர், அப்புறம் அந்த பியூன் ஒருத்தர். அந்த பியூன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்பர். இந்த 5 கேரக்டரை கொண்டு வர்றாருங்க. இந்த 5 கேரக்டரில் தான் இந்த கதை நகருது. இந்த 5 கேரக்டர்லேயுமே அந்த நான் ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு உள்ள. கடைசி வரைக்கும் அவர் நானாக தான் இருக்கிறார், அவர் பேரே வரல. ஒருவேளை அது நம்ம கதாசிரியராக கூட இருக்கலாம். அதை நம்ம தான் யூகிச்சுக்கணும், அதை வாசிக்கிறவங்க தான் யூகிச்சுக்கணும். அந்த 4 கேரக்டர், அந்த 4 கேரக்டர் வந்து ஒரு பணி மாறுதல் பெற்று வேற ஒரு அலுவலகத்துக்கு வருகிறாரு. அங்கே சங்கர்னு அந்த சாரதின்னு ஒருத்தரை சந்திக்கிறாரு. சாரதி வந்து வீடு பார்க்குறாரு. வீடு பார்த்து வாடகை வீட்டில் குடியேறுறாங்க. சகிதமாக ஒரு அலுவலகத்துக்கு வர்றாங்க, வேலைக்கு வர்றாங்க, போகிறாங்க. திரும்ப வந்து என்னதுன்னா சங்கர்னு ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்க. சங்கருங்கிற கேரக்டர் தான் இந்த சர்க்கரை போல் பேசுவார், இனிக்க மாட்டார். அலுவலகத்தில் வந்து யாராச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நான் முடிச்சு வச்சிட்றேன், நீ பிரச்சனை இல்லை, நான் முடிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறது மட்டும்தான் செய்கிறாரே தவிர அந்த காரியங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. அவரால் அவரை நம்பி மோசம் போனவங்களில் இந்த கஸ்பர் அப்படிங்கிற ஒரு பியூனும். அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. கஸ்பருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. அதுக்குண்டான ஒரு மனுவை வந்து எழுதி அவர் தன்னுடைய தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சி விட்ற செய்தியை வந்து சங்கர்கிட்ட பரிமாறுறாங்க. சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெட் ஆஃபீஸில் நான் பேசி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன்
அந்த பணத்தை வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்னு கடைசி வரைக்கும் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த பணத்தை வந்து சங்கர் வாங்கி தரவில்லை. அவர் இனிப்பாக பேசினவர் அந்த இனிப்பாகவே பேசிகிட்டு இருக்கார். இரண்டாவது, இந்த அந்த நான் அப்படிங்கிற கேரக்டருக்கு ப்ரொமோஷன் ஆகுது. யாருக்கு இப்போ ஈக்குவலாக ப்ரொமோஷன் ஆகுதுன்னா சங்கருங்கிற கேரக்டருக்கு ஈக்குவலாக ப்ரொமோஷன் ஆகுது. அது வரைக்கும் வாப்பா போப்பா அப்படின்னு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே மேலதிகாரி வந்து கொஞ்சம் மரியாதை கம்மியாக தான் பேசுவாங்க. அது எல்லா அலுவலகத்திலையுமே இருக்கக்கூடிய விஷயந்தான். அப்போ தன்னோட ஈக்குவல் கேரக்டருக்கு வந்து உட்காரும் பொழுது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பேச முடியல அவரால். அவருக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், மனத்தாங்கல் ஏற்படுகிறது. என்ன சொல்லுவோம், அந்த ஒரு கோபம். நம்மளுக்கு கீழே வேலை செஞ்சவன் நம்ம ரேங்க் வந்துட்டானே, இனி வந்து நம்மளை அவனுக்கு ஆர்டர் போட முடியாது, அந்த அலுவலகத்தில் வந்து ஆர்டர் போட முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சங்கர் வந்து விடுகிறார். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம் ஏற்படுகிறது என்றால், இவருடைய நண்பருக்கு வீடு தேவைப்படுகிறது, சங்கருடைய நண்பருக்கு வீடு தேவைப்படுகிறது. இந்த நான்கிற கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பருக்கு ஒரு வீடு பார்த்து வச்சுருக்காரு. அந்த வீட்டுக்கு இவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த ஊருக்கு வர்றாரு, குடியேற வர்றாரு, நீ எனக்கு ஒரு வீடு பார்த்து கூடப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் வேறு வீடு பார்த்து தரணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடு பார்த்து இவர் ஒரு வீடை பார்த்து வச்சுருக்காரு. இந்த நான்கிற ஒரு கேரக்டர் வீடு பார்த்து வச்சுருக்காரு. அந்த வீட்டை இவர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இவருக்கு மேலே ஒரு அதிகமான ஒரு அட்வான்ஸ் அந்த இடத்துல கொடுத்து அந்த வீட்டை வந்து அவர் எடுத்துக்கிறார், சங்கர் எடுத்துக்கிறார். எடுத்து தன்னுடைய நண்பருக்கு கொடுத்துட்றாரு. இதுக்கு இடையில் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, வீட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபமாகி விடுகிறது. இதில் மூர்த்தின்னு ஒரு அலுவலக நண்பர் வந்து மரணமடைந்து விடுகிறார், காலமாகி விடுகிறார். அப்போ இந்த காலமாகி விடுறதுக்கு துக்க விசாரிக்க போகணும். இந்த மூர்த்தியும் சங்கரும் வந்து ஒரு காலத்தில் இருவரும் நண்பராக பணியாற்றியவர்கள். அப்போ இந்த நண்பராக பணியாற்றிய விஷயத்தை வந்து இந்த நான்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல போய் வாங்க அவர் மூர்த்தி சார் இறந்து போயிட்டார், 2 பேரும் துக்கம் விசாரிக்க போகலாம் அப்படிங்கும் பொழுது அதையும் அசால்ட்டாக நிறுத்தி விடுகிறார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தப்புத்தாளங்கள்னு ஒரு கதை. அது முக்கியமாக அதை சொல்லியே ஆகணும், எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு கதை அது. அந்த தப்புத்தாளங்கள் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவன் குடும்ப பிரச்சனையினால் எவ்வாறு சீரழிக்கப்படுகிறான் என்பது தான் அந்த கதையுடைய முக்கிய சாராம்சம். தன்னுடைய மனைவி வந்து வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, கணவர் வந்து வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆதார் கார்டும் ஜாதி சான்றிதழும் வாங்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு தவிப்பை மிக என்ன சொல்லுவோம் தத்ரூபமாகவும் உருக்கமாகவும் எழுதியிருக்கார். கடைசி கதை. கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிங்க. வாங்கி படிச்சிங்கன்னா தான் அதனுடைய கேரக்டராக நீங்கள் மாறும் பொழுது அந்த கதையினுடைய அம்சங்கள் உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு சிறந்த 7 கதைகளை 122 பக்கங்களில் அடக்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர் நிலாமகன் அவர்களுக்கு பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.